இன்று தன்சிகா அவர்கள் நடிக்கக்கூடிய மிக முக்கிய திரைப்படமான யோகிடா என்ற திரைப்படத்தை குறித்து தான் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம தமிழா செய்திகள் சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் நம்ம சேனலை பெல் பட்டனை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் தன்சிகா நடித்த யோகிடா திரைப்படத்திற்குள் செல்லலாம். தன்சிகா அவர்கள் ரஜினி அவர்களுக்கு மகளாக நடித்து மிகப்பெரிய பிரபலமானது நமக்கு தெரியும். மேலும் தன்சிகா அவர்கள் நடிக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களிலும் அவருக்கு ஒரு ஆக்ஷன் ரோலே அமைகின்றது. கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் 90s 80sகளில் விஜயசாந்தி அவர்கள் போலீஸ் கட்டப்பில் அனைத்து திரைப்படங்களிலும் கலக்கியிருப்பார். அதே நேரத்தில் சாதாரண பெண்மணியாக சில திரைப்படங்கள் நடித்திருப்பார். அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி இருக்கின்றது. அந்த வரிசையில் தற்பொழுது தன்சிகா அவர்கள் சாதாரண கெட்டப்பிலும் நிறைய திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது ஆக்ஷன் திரைப்படங்களிலும் அதிகமாக நடித்திருக்கின்றார். அந்த வரிசையில் தற்பொழுது யோகிடா என்ற திரைப்படத்தில் மிக முக்கிய ரோலை எடுத்து நம்ம தன்சிகா அவர்கள் நடித்திருக்கின்றார். தன்சிகா அவர்கள் நடிக்கின்ற ரோல் போலீஸ் அதிகாரியாக நடித்திருப்பதால் படம் முழுவதும் சண்டை காட்சிகளுக்கும் மேலும் ஆக்ஷனுக்கும் பஞ்சமே இல்லாத அளவிற்கு மிக அற்புதமான ஒரு கலை படைப்பாக இந்த யோகிடா திரைப்படம் அமையப் போகின்றது. மேலும் இந்த திரைப்படத்தை நடித்து எழுதி இயக்குவது யார் என்று பார்க்கலாம். யோகிடா அப்கமிங் ஆக்ஷன் தமிழ் மூவியாக இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படத்தை டைரக்ட் செய்வது கௌதம் கிருஷ்ணா என்பவர்தான் இந்த திரைப்படத்தை டைரக்ட் செய்கின்றார். மேலும் இந்த மூவி மிக முக்கிய ரோலாக சாய்ஜி சிந்த், கபீர் துஹன் சிங் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி சாய் தன்சிகா அவர்கள் மிக முக்கிய ரோலில் இதில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மியூசிக் வாஸ் கம்போஸ்டு பை இஸ்ஹாட் கியோர். த ஃபில்ம் வாஸ் ப்ரௌட்லி பை வி செந்தில்குமார் அண்டர் த பேனர் ஸ்ரீ மோனிகா சினி ஃபிலிம்ஸ் ஆகியவர்கள் இணைந்துதான் இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டிஓபி எஸ்கேஏ பூபதி, மியூசிக் தீபக் தேவ், சாங் மற்றும் மியூசிக் அசு அமிர்தா, எடிட்டர் ஜி சசிகுமார், ஆர்ட் ஜிஎஸ் ஆனந்தன், ஸ்டண்ட் கே கணேஷ்குமார், லிரிக்ஸ் ஜெயந்தி அஸ்வந்த் மித்ரா, எஃபெக்ட் சேது, சவுண்ட் மிக்ஸ் ரம்ஜி, டிஐவிஎஃப்எக்ஸ் லைட்டோன் மீடியா, பிஆர்ஓ ரைஸ் கே அஹமத், டிசைன் பவன் போன்றவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த யோகிடா திரைப்படத்திற்கு முழுமையாக தங்களுடைய அர்ப்பணிப்பான எல்லா விடயங்களையும் செய்திருக்கின்றார்கள். சரி, திரைப்படம் முழுவதும் போலீஸ் ஆஃபீஸராக நம்ம தன்சிகா அவர்கள் வலம் வருவதால் கிட்டத்தட்ட மாசாகவும் நல்ல ஒரு திரைப்படமாகவும் இந்த திரைப்படம் இருக்கின்றது. தன்சிகா அவர்களுக்கு இது ஒரு திரைப்புமுனை திரைப்படமாகவும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதனிடையே தன்சிகா மற்றும் விஷால் இருவரும் காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ளப்போவதாகவும் இருவரும் ஒரே மேடையில் இந்த திரைப்படத்தை இசை வெளியீட்டு விழாவில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தன்சிகா அவர்கள் வருங்காலங்களில் மிக அற்புதமான இதை போன்று ஆக்ஷன் மிகுந்த திரைப்படங்களில் நடிப்பார் என்று தன்சிகா அவர்களுடைய ரசிகர்களும் சரி தமிழ் ரசிகர்களும் சரி எதிர்பார்க்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விஷால் அவர்களுடன் திருமணம் முடிந்த பிறகு அல்லது முடிவதற்கு முன்பே அதிகமான ஆக்ஷன் திரைப்படங்களில் நம்ம தன்சிகா அவர்கள் நடிப்பார்கள் என்ற ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் இந்த யோகிடா திரைப்படத்தில் நம்ம தன்சிகா அவர்கள் நடித்து மிகப்பெரிய அளவிற்கு ஹிட் ஆகும் என்பது மாற்று கருத்தே இருக்க முடியாது. இவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர் என்றும் ஒரு செய்தி இருக்கின்றது. நிச்சயமாக அவர் தமிழ்நாட்டு பெண் என்பதாலேயே இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட் ஆவதற்கு நல்ல வாய்ப்புகள் தமிழ் மண்ணில் இந்த திரைப்படத்திற்கு இருக்கின்றது. இதுபோன்று பல்வேறு திரைப்படங்களில் நடித்து வெற்றி பெற தன்சிகா அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இதுபோன்று புதிய திரைப்படங்களில் டிகோட் செய்யப்பட்ட ட்ரெய்லர்களை நீங்கள் காண வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.